வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு நவம்பர் மாசம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு. நாளைய நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை திரும்பி நமக்கு கண்டிப்பா வரவே வராது. அது மட்டும் இல்லாம இந்த நாள் நமக்கு கடைசி வாய்ப்பாவும் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல நாளைக்கு காலையில வெறும் வயிற்றுல, அதாவது காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வார்த்தைய நாளைய நாள்ல நீங்க சொல்லும் போது நிச்சயமா அடுத்த நொடியே உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதே வீடியோல நாளைய நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாளைய நாள்ல அப்படி என்னதான் சிறப்பு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. பொதுவா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையுமே நமக்கு பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாவும் முக்கியமான ஒரு நாளாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாளைய நாள்ல நமக்கு குரு புஷ்ய யோகம் இருக்கு. வியாழக்கிழமையோட சேர்ந்து பூச நட்சத்திரம் வரக்கூடிய அமைப்பை தான் நாம குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவோம். இந்த குரு புஷ்ய யோகம் ஒரு வருஷத்துக்கு 3 அப்படி இல்லைன்னா 4 முறை நமக்கு வரும். அந்த வகையில போன மாசம், அதாவது அக்டோபர் மாசம் கூட நமக்கு ஒரு குரு புஷ்ய யோகம் வந்தது. இந்த 2024வது வருஷத்துல வரக்கூடிய கடைசி குரு புஷ்ய யோகம் இதுதான். இந்த குரு புஷ்ய யோகம் பாத்தீங்கன்னா அக்ஷய திருதிக்கு நிகரான ஒரு நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு 3 மடங்கு நமக்கு நிச்சயமா பலன்கள் கிடைக்கும். இந்த நாள் நமக்கு தங்கம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களும் ஆடை ஆபரணங்களும் வாங்கறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. இந்த நாள்ல நீங்க தங்கம் வாங்குனீங்கன்னா திரும்பி உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமா ஏற்படும். அது மட்டும் இல்லாம நாளைய நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலும் நமக்கு இருக்கு. நாளைக்கு தேதி பாத்தீங்கன்னா 21. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 1ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 3ங்கிற நம்பர் வரும். இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது. இப்படி குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வியாழக்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய 3ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அதுலயும் இந்த குரு புஷ்ய யோகமும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான ஒரு அமைப்பா நமக்கு அமைஞ்சிருக்கு. நிச்சயமா இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை பல 100 வருடங்கள் ஆனாலும் நமக்கு திரும்பி வரவே வராது. அதனால இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு எளிமையான பரிகாரத்தையோ வழிபாடையோ மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க வீட்டுல 16 வகையான செல்வங்களும் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஐஸ்வர்யம் பெருகும். சரி, இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரங்கள் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நான் சொல்ல போற 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். இன்னைக்கு நீங்க நைட்டு நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தா கூட நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த வார்த்தையையும் சொல்லலாம். அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தையும் நீங்க செய்யலாம். அதே மாதிரி இந்த 2 பரிகாரங்களும் நீங்க குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்காக செஞ்சாலே போதுமானது. இப்போ நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே வெறும் வயிற்றுல நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் சொல்லலாம், வெளியில எங்கேயாவது ஸ்டே பண்ணிருக்கீங்கன்னா அங்க இருந்தும் சொல்லலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருக்கீங்கன்னா அங்க இருந்தும் சொல்லலாம். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க கண் முழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க படுத்து தூங்கக்கூடிய இடத்துல எந்திரிச்சு உட்கார்ந்துக்கோங்க. உங்களால முடியும்னா வடக்கு திசைய பார்த்து நீங்க திரும்பி உட்கார்ந்துக்கோங்க. அதாவது நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துகிட்டு உங்க 2 உள்ளங்கையையும் நல்லா கொஞ்சம் சூடு வர்ற மாதிரி தேய்ச்சிக்கிட்டு
உங்க 2 உள்ளங்கையையும் விரிச்சு வச்சுக்கிட்டு இப்ப உங்க கண்ணை திறந்து உங்க 2 உள்ளங்கையையும் நீங்க பாருங்க. இப்படி பார்க்கும்போது மகாலட்சுமி தாயார் உங்க 2 உள்ளங்கையிலையும் வாசம் செய்யற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது மகாலட்சுமி தாயாரோட உருவத்தை உங்க 2 கையிலையும் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே நீங்க கண்ணை தரங்க. இப்படி கண்ணை திறந்து மகாலட்சுமி தாயாரோட உருவத்தை கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை 3 முறை 3 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறது இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸ்கிரீன்லயும் தெரியும். ஆட் மேஜிக் தேர்ஸ்டே குரு புஷ்யம் அபண்டன்ஸ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஆட் மேஜிக் தேர்ஸ்டே குரு புஷ்யம் அபண்டன்ஸ். இந்த மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்டை 3 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. இந்த வியாழக்கிழமை மற்றும் குரு புஷ்ய யோகத்தோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு இது. நம்மள பணம் வரக்கூடிய பாதையில கரெக்டான அலைவரிசையில அலைன் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வேர்டுன்னே சொல்லலாம். சரி, இந்த ஸ்விட்ச் வேர்டை 3 முறை சொன்னதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்க குடும்பத்துல ஐஸ்வர்யம் பெருகணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு எப்பயும் போல உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். நாளைய நாள் ஃபுல்லாவே இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஒரு 3 நிமிஷம் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து தொடர்ந்து 3 நிமிஷத்துக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி பாருங்க. நாளைய நாள்ல இந்த 3ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அதனால நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல எல்லாம் 3 நிமிஷம் 3 நிமிஷம் 3 நிமிஷம்னு அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி பாருங்க. நிச்சயமா நாளைய நாள்லயே அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். முதல்ல உங்க மனசுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறத நீங்க உணர்வீங்க. சரி, அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம். பொதுவா நம்ம சேனல்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் ஒவ்வொரு விசேஷமான நாட்களுக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த தண்ணீர் பரிகாரம்னா தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனால தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கக்கூடிய இந்த நாள்ல தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். அதனால நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை தவறாம செஞ்சு பாருங்க. நாளைக்கு நீங்க எந்த டைம்ல குளிச்சாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு சிலர் இந்த வீடியோவை லேட்டா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்க குளிச்சிருந்தாலும் சரி இந்த தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு அற்புதமான பலனை நிச்சயமா கொடுக்கும். சரி, நாளைக்கு காலையில நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தாலே போதுமானது. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு சினமன் பவுடர், பட்டை பவுடரை நீங்க சேர்த்துக்கோங்க. ரெடிமேடா பட்டை பவுடர் நமக்கு சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது. அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பட்டையை எடுத்து 1-2 பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொன்ன 2 பொருட்களும் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த தண்ணீர்ல உங்க வலது கை ஆள்காட்டி விரலால, அதாவது ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கரால அந்த தண்ணீரோட மேற்பரப்புல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பலை 3 முறை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இங்க நாம எந்த ஒரு பேப்பரும் யூஸ் பண்ண போறது இல்ல. தண்ணீரோட மேற்பரப்பை தான் நம்ம பேப்பரா பயன்படுத்த போறோம். அதே மாதிரி எந்த ஒரு பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது. நம்ம வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கரை தான் பேனாவா யூஸ் பண்ண போறோம். இப்படி 3 முறை இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு நீங்க எப்பயும் போல குளிக்கலாம். உடல்நிலை சரியில்லாதவங்க, டைம் இல்லைன்னு சொல்றவங்க 3 முறை தலைக்கு தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் ஊத்தி உடம்புக்கு நீங்க குளிங்க. இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்க முகம் கை கால் கழுவ போறீங்கன்னா அப்பயுமே தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு உங்க முகம் கை கால கழுவுங்க. நீங்க நாளைக்கு பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நீங்களும் செய்யலாம், உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் செய்யலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா, நாளைய நாள்ல குழந்தைங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை மட்டும் நீங்க கலந்து விட்டுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம்.
நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரங்களை நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.